அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரசி குமாரோட சின்ன மனமாற்றத்தை ரொம்ப நல்லாவே உணர்றாங்க. உணர்ந்தது மட்டும் இல்லாம அவங்க எதுக்காக நம்மளை கூப்பிட்டாங்க, அன்னியுமே ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசி குமார் நின்று பேசிட்டு இருந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம குமார் ஒரு பக்கம் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியோட சந்தோஷமாக இருந்திருக்கணும், அரசியை சந்தோஷமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அரசி இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டா, நமக்கும் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது அப்படிங்கிறது குமார் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு வீட்டில் ஒரு மாதிரி ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம சக்திவேல் என்ன பண்ணாரு, டே குமார், உனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக நானும் உன்னோட பெரியப்பனும் ஒரு வேலையை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குமார் என்ன விஷயம், இப்போ என்ன நல்லது பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா, இப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்குல்ல, நீ எப்போ பார்த்தாலும் பேய் அடித்த மாதிரி படுத்துட்ருக்க, எங்களால் அதை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியல, அதனால் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே குமாரோட முகமே மாறி போயிடுது. ஏன்னா எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி குமார் சொல்கிறாரு. உடனே சக்தியிலேருந்து, என்னடா நினச்சிட்ருக்க, நீ இப்படியே உட்காந்துட்ருக்கலான்னு நினைக்கிறியா, நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்ருக்க, எங்களால் அதை பார்த்துட்டு உட்கார முடியாது, அதனால் ஏற்கனவே சொன்னபடி அந்த பொண்ணு வீட்டாரை வர சொல்லி இந்த கல்யாணம் ஏற்பட ஓஹோன்னு பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குமார் அங்கேருந்து கோவப்பட்டு எந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறாரு, நம்ம பண்ணுற முடிவு சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இந்த குமார் டோட்டலாக மாறி போய் புது குமாராக இருக்கார் நம்ம குமார். ஏன்னா அவரோட மனசில் எந்த ஒரு நய வஞ்சகமும் இல்லாமல் உண்மையாலுமே அரசி மேலே ஒரு கேரிங்கான கெப்பாசிட்டியோடு நம்ம குமார் இருக்கார். ஆனால் குமாரை மன்னிக்கக்கூடிய இடத்துல நம்ம அரசியோ இல்லை பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அதை தாண்டி 2 பேர் குடும்பத்தில் இருக்கிற பகை வச்சு நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 2 பேரோட குடும்பத்தில் இருக்கிற விரிசல் இன்னும் பெருசு தான் ஆகுமோ தவிர விரிசல் சரியாகி 2 குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான ஒரே வழி நம்ம குமார் அரசியோட திருமணம் தான். இதை நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்கோம். நம்ம டைரக்டர் என்ன ட்விஸ்ட் வைக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.